இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் யூடியூப்பராக இருந்தீங்கன்னா, நீங்கள் மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்கல ரீயூஸ்டு கண்டென்ட்னால அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வீடியோ. எனக்கு பாருங்கள், நான் வந்து மதுரை அக்கௌண்ட்ஸ் அகாடமின்னு சொல்லி 2019 அந்த சேனல் ஆரம்பித்தேன். இந்த சேனல் வந்து +1 +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நடத்தி போடணுன்றது தான் என்னோடய எய்மு. நான் அதே மாதிரி +1 +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் செம்மெல்லாம் நடத்தி போட்டுட்டேன் எல்லா சாப்டருக்கும். அது போக அதனால் என்னன்னா, எனக்கு வாட்ச் ஹவர் வந்து குறையாக தான் வந்துச்சு, ரொம்ப கூடலை. 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டேன். 400-500 மணி நேரம் தான் வந்துருந்துச்சு. நமக்கு மானிட்டைசேஷன் கிடைக்கணும்னா 1000 சப்ஸ்கிரைபரும் 1 இயரில் 1000 சப்ஸ்கிரைபரும் லாஸ்ட் 1 இயர் கணக்கு 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர் வரணும். 4000 மணி நேரம். அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி உடம்பு முடியாமல் போயிட்டு பைப்பர் சர்ஜரி ஆயிடுச்சு. சுகரு கூடி போயிட்டு பைப்பர் சர்ஜரி ஆன பின்னாடி என்னால் அந்த எக்ஸசைஸம்லாம் நடத்தி போட முடியல. அதனால் நான் என்ன பண்ணுவேன், நான் ஆக்சுவலி பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு சிஏ படித்தேன். சிஏ படித்தனால ஈஸியாக அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து போர்டே தொடாமல் அப்படியே ஆன்சரை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நடத்திட்டு போயிட்டுருப்பேன். சிஏ ஃபவுண்டேஷனுக்கும் அவங்களுக்குமே இந்த அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டேன், எல்லாம் பார்க்குறாங்க. இப்போ பிஎஸ்சி மேக்ஸ் படித்ததுனால என்ன பண்ணேன், மேக்ஸும் கொஞ்சம் நடத்தி போட்டேன். அதுக்கடுத்து என்ன பண்ணேன்னா, வாட்ச் ஹவர்லாம் வராமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளும் எக்ஸசைஸ்லாம் நடத்தி டைம் பண்ணி பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்ச நாளாக என்ன பண்ணிட்டேன்னா, கொஞ்சம் கிராமியன் ரிலேட்டடாக கிராமத்தில் பார்க்குற சீனரிஸு, இயற்கை, அது சம்மந்தமான சின்ன வீடியோஸ்லாம் எடுத்து போட்டேன். அது போக கிராமிய பாடல், அது போக வந்து இப்போ தமிழ் சாங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் எடிட் பண்ணி, ஒரு ஐயப்பன் சாங்ஸு, முருகன் சாங்ஸு இதெல்லாம் கொஞ்சம் எடிட் பண்ணி ஒரு 4-5 வீடியோ இப்போ போட்டேன். இந்த போட்டதுனால என்ன ஆச்சுன்னா, எனக்கு சப்ஸ்கிரைபர் கூட்டிட்டாங்க. சப்ஸ்கிரைபர் இப்போ 2240 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இப்போ 2200 வீடியோஸ் போட்டிருக்கேன் நான். அதே போக வாட்ச் ஹவரும் வந்து இப்போ என்ன ஆச்சுன்னா பாருங்கள், 2147 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. வாட்ச் ஹவர் 9700 வந்துருச்சு. இப்போ நான் அந்த 3000 ரீச் பண்ணணுன்னு அப்ளை பண்ணலாம் நம்ம மானிட்டைசேஷனுக்கு. ஆனால் 4000 வரும்போது நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டு பணமெல்லாம் கிடைக்கும் அதுக்கு பின்னாடி. ஆனால் 3000 வரும்போது அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா, எனக்கு மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணும்போது ரீயூஸ்டு கண்டென்ட்னு சொல்லிவிட்டு மானிட்டைசேஷன் யுவர் சேனல் இஸ் நாட் கரண்ட்லி ஏபிள் டு ஏர்ன், இப்போ உங்கள் சேனலில் ஏர்ன் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு இது மெசேஜ் அனுப்பிட்டாங்க எனக்கு. அதுக்கு இதில் 2 இருக்குது. இதில் என்ன செய்யணும், இந்த சேனலை ரீயூஸ்டு கண்டென்ட் வந்துச்சுன்னா இந்த சேனல் என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால், என்ன போட்டிருக்காங்கன்னா பாட்டுங்க, ஆஃப்டர் ரிவ்யூவிங் யுவர் சேனல் யூஸிங் எ காம்பினேஷன் ஆஃப் த ஆட்டோமேட்டட் சிஸ்டம்ஸ் அண்ட் ஹியூமன் ரிவ்யூவர்ஸ் வி ஃபவுண்ட் தட் இட் டஸ் நாட் ஃபாலோ யூடியூப் சேனல்ஸ் மானிட்டைசேஷன் பாலிசிஸ். மானிட்டைசேஷன் பாலிசிஸ்ன்னு சில இருக்குது. அந்த பாலிசிஸை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணாதனால உங்களுக்கு வந்து இந்த ரீசன்னால் அந்த ரிவ்யூவர் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ரீயூஸ்டு கண்டென்ட்டு நீங்கள் இன்னொருத்தர் எடுத்து கண்டென்ட்டை யூஸ் பண்ணியிருக்கீங்க. ரீயூஸ்டு கண்டென்ட் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், எல்லாம் உங்களுக்கு வரும். அதாவது இந்த சாங்ஸு, டிவியில் உள்ள சீரியல் இதெல்லாம் கிளிப் எடுத்து அதை போடுறது, இப்படிலாம் இருந்துச்சுன்னா இன்னொருத்தவங்க யூஸ் பண்ண அந்த இதை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணி அந்த கண்டென்ட்டெல்லாம் போட்டோம்னா நமக்கு மானிட்டைசேஷன் கிடைக்காது. எனக்கே தெரியுது, இந்த பாடல்கள்லாம் ஒரு 5-6 வீடியோ நான் போட்டேன் பாருங்கள். அதனால் வந்து எனக்கு கூடிடுச்சு இது. இப்போ என்ன பண்ண, 2 ஆப்ஷன் இருக்குது. இது என்னன்னா, நம்ம வந்து எப்படி இதை அப்பீல் பண்ணலாம். ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2 2 இருக்குது. இந்த ஆப்ஷன் 1 என்னென்னா, 14 டேஸில் இந்த மெசேஜ் வந்த 14 டேஸ்க்குள்ளே நம்ம வந்து அப்பீல் பண்ணணும். இங்கே பாருங்கள், அப்பீல் எப்படின்னா, அப்பீல் இஃப் யூ திங்க் வி மேட் ஏ மிஸ்டேக். இப்போ யூடியூப் சேனல் அவங்க வந்து மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அப்பீல் பண்ணி நம்ம சைடு பாயிண்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்கள நம்ம திரும்ப கன்சிடர் பண்ணி நமக்கு மானிட்டைசேஷன் கொடுத்துருவாங்க. இங்கே பாருங்கள், ஆப்ஷன் 1 வந்து அப்பீல் பண்ணுறது. அப்பீல் இஃப் யூ திங்க் வி மேட் ஏ மிஸ்டேக். இஃப் யூ திங்க் வி மேட் ஏ மிஸ்டேக் சென்ட் அன் அப்பீல் டெல்லிங் அஸ் ஒய். We will review your appeal and get back to you with a decision within 14 days.
நம்ம வந்து நம்ம கரெக்டாக தான் இருக்கோம், ரீயூஸ் கண்டென்ட்டை யூஸ் பண்ணலை, எல்லாம் ரீசனபிளாக தான் இருக்குதுன்னு சொல்லி நம்ம அப்பீல் பண்ணோம்னா அவங்க திரும்ப ரிவ்யூ பண்ணி 14 டேஸில் நமக்கு வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஒன்லி சூஸ் திஸ் ஆப்ஷன் இஃப் யூ ஹாவ் நாட் டெலிட்டட் எனி வீடியோஸ் இன்ஸ் யுவர் சேனல் ஃப்ரம் மானிட்டேஷன். இந்த மானிட்டேஷன் அப்ளை பண்ணதில் உங்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் இப்படி ஒரு மெசேஜ் வந்திருக்கும்போது நீங்கள் இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதை அப்பீலுக்கு அப்பீல் பண்ணினீங்கன்னா எந்த வீடியோஸுமே நீங்கள் டெலீட் பண்ணக்கூடாது. இது ஒரு ஆப்ஷன். ஆப்ஷன் 2 இப்போ நான் அந்த ஆப்ஷன் 1 நான் யூஸ் பண்ணலை, ஏன்னா எனக்கே தெரியுது ரீயூஸ்டு கண்டென்ட். அப்போ என்ன பிளான் பண்ணிட்டேன்னா, இப்போ ஜனவரி 1, 2025 புது சேனல் ஒன்று நான் உருவாக்கிட்டேன், சந்திரன் மனம். அதில் வந்து இந்த சிரிக்க சிந்திக்க ஜென்ரலான விஷயங்கள் எல்லாமே வந்து அதில் எடுத்து பொழுதுபோக்கு விஷயங்கள், நம்மளாக பாடுறது, கிராமிய சம்மந்த விஷயங்களை போடுறது, ஒரு மோட்டிவேட்டடாக பேசுகிறது, சிறுகதை, இப்படி எல்லாமே போடணுன்ட்டு தனியாக ஒரு சேனலை உருவாக்கிட்டேன். இந்த சேனலில் அக்கௌண்ட்ஸ் மட்டும் போடுவோன்னு சொல்லிவிட்டு பிளானுக்கு வந்துட்டேன். இதில் நான் வந்து அதனால் இந்த ஆப்ஷனை இதில் நம்ம மேலே மிஸ்டேக் இருக்கிறதுனால ஆப்ஷன் 1 நான் யூஸ் பண்ண முடியலை. ஆப்ஷன் 2 என்னென்னா, ஆப்ஷன் 2 பாருங்கள், எடிட் யுவர் சேனல் அண்ட் ரீஅப்ளை. Review our feedback, then make changes to your channel. Changes can include editing or deleting videos and updating videos detail. You can reapply starting January 17, 2025 as long as your channel meets the following requirements. Some benefits may have additional eligibility criteria. அதாவது இப்போ என்ன, நான் வந்து ஆப்ஷன் 2 தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா ஜனவரி 17, 2025 பின்னாடி தான் நான் என்ன செய்ய முடியும்னா, இதில் நம்ம இந்த ஆப்ஷன் 2 யூஸ் பண்ணோம்னா என்ன பண்ணலாம்னா, நம்ம எந்தெந்த வீடியோஸ்லாம் நமக்கு ப்ராப்ளமாக இருக்குது, ரீயூஸ்டு கண்டென்ட் இருக்குது, அந்த வீடியோஸ் கண்டுபிடிச்சி அதை காப்பிரைட் இருக்குது அதெல்லாம் எடுத்து அதை டெலீட் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், இல்லாட்டி புதுசாக வீடியோஸ் கரெக்டான வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது. இப்படி இந்த எடிட்டிங், டெலிட்டிங், புதுசாக அப்லோட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, இப்படி இல்லாட்டி அந்த வீடியோவே அதை மாடிஃபை பண்ணி அந்த காப்பி ரீயூஸ்டு கண்டென்ட் வராத அளவுக்கு இருந்துச்சுன்னா கூட ஓகே. எல்லாம் செஞ்சு பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜனவரி 17, 2017 ஜனவரி 17க்கு பின்னாடி நம்ம அப்போ தான் எனக்கு சான்சஸ் இருக்குது இந்த ரீஅப்ளை பண்ணி அதுக்கு பின்னாடி நம்ம வந்து இந்த புது வீடியோஸ்லாம் நம்ம போட்டு ரீயூஸ்டு கண்டென்ட் வீடியோலாம் போட்டு நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருப்பாங்க, நிறைய வாட்ச் ஹவர் வந்திருக்கும். அதனால் அந்த வாட்ச் ஹவர் குறைஞ்சி போயிடும்னு சொல்கிறாங்க. நமக்கு நான் செக் பண்ணி பார்க்கல. நான் திரும்ப அதுக்கு பின்னாடி இதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு 17க்கு பின்னாடி நான் அப்லோட் 17 அதெல்லாம் டெலீட் பண்ண பின்னாடி எனக்கு 4000 மணி நேரம் இருந்தால் மட்டும்தான் நான் அப்ளை பண்ணி எனக்கு மானிட்டேஷன் கிடச்சி கரெக்டாக இருந்தால் ஏர்ன் பண்ண முடியும். அதனால் 17க்கு பின்னாடி எனக்கு அந்த 4000 மணி நேரம் வந்துருந்துச்சுன்னா நான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணிவிட்டு அப்படி இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு திரும்ப ஒரு வீடியோ போடுறேன். அதனால் யூடியூப் சேனல் வச்சு ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கரெக்டான பிளான், ஒரே சிஸ்டம் பிளான் பண்ணிவிட்டு கரெக்டாக செய்யுங்க. கரெக்டாக செஞ்சால் கரெக்டாக சக்ஸஸ் ஆகலாம். இப்போ நான் போன வாரங்கிட்ட ஒரு கபடி போட்டி பார்த்தேன் எங்கள் ஊர் பக்கத்தில். அந்த கபடி போட்டியில் நான் பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, என்னோடய சின்ன வயசில் கபடி போயிட்டு கிராமத்துலாம் போய் விளாண்டுட்டு வருவோம். கிராமங்கள்லாம் போயிட்டு வந்து நைட்டு எந்நேரம் வீட்டுக்கு வரோம்னே தெரியாது. அவ்வளோ ஆர்வமாக இருப்போம் அந்த சின்ன வயசில் கபடி கிராமப்புறத்தில் போய் விளையாடுறத. இப்போ அதே மாதிரி காலத்து அந்த மாதிரி பசங்களும் எங்கள் கிராமத்து பசங்க யாருன்னு எங்கள் பசங்களுக்கு அவ்வளோ தெரியல, சின்ன பசங்களாக இருக்காங்க, அவங்க விளையாண்டாங்க இங்கே. அதனால் எங்கள் ஊரில் இருக்க ஒருத்தர் பழைய என்னோடய நண்பர், எங்கள் சொந்தக்காரர் மாமா வேணும், அவரும் நானும் போயிட்டு அந்த கபடியை பார்க்க போனோம். இவர் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாரு இங்கே விளையாடுறவங்களுக்கு. அப்போ நான் பார்க்க போகும்போது பார்த்தேன், இப்போ எல்லாமே அந்த ஸ்டேஜே ரெடிமேடு ஸ்டேஜாக இருந்துச்சு. கிராமத்தில் ஃபுல்லாக செம்மண்ணில் விளையாடுவாங்க. இப்போ ரெடிமேடு ஸ்டேஜ் இருக்குது. அதில் டிஜிட்டலில் அந்த பாயிண்டெல்லாம் டிஜிட்டலில் போட்டாங்க 2 டீமுக்கும். அது போக லைவே கொடுத்தாங்க. லைவாக ஒரு சேனல். என்ன சொல்கிற விஷயம் என்னென்னா, அவர் இந்த லைவ் கொடுக்குறது தான் ஒரு வேலையே. லைவில் அந்த சேனலில் இந்த மேட்ச், கபடி மேட்ச் இந்த கிராமத்தில் நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு முன்னாடியே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்றாரு. இந்த சேனலில் நீங்கள் பாருங்கள், லைவ் பாருங்கள். அதே மாதிரி எவ்வளோ பெரிய கிரிக்கெட் மேட்ச், இன்டர்நேஷ்னல் லெவல் நடக்க மேட்ச்சில் எப்படி லைவ் கிடைக்குதோ அதே மாதிரி அவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக பண்ணியிருக்காரு. நான் லைவை பார்த்தேன். அதை நான் வந்துட்டு அவரோட இருந்து நைட்டு ஃபுல்லாக இருந்து கண்டினியூ பண்ண முடியலை, அங்கே நேரம் இருக்க முடியல. ஆனால் வீட்டில் வந்து அந்த மேட்சை நான் கடைசி வரைக்கும் பார்த்தேன் அந்த லைவில். ஆனால் அதை மட்டும்தான் செய்கிறார். அதனால் நம்ம நோக்கம் ஒரே மாதிரி நோக்கமாக இருக்கணும்.
எய்ம் ஒரே எய்மாக இருக்கணும், ஒரே பிளானிங் இருக்குது, சிஸ்டம். அதுக்கு மட்டும் ஹார்ட் ஒர்க் பண்ணி அதிலே நம்ம போனோம்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம், ஏர்ன் பண்ணிடலாம். அவரை பொறுத்தல இந்த ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான் செய்கிறாரு. எங்கெங்கே கபடி போட்டி நடக்காமல் இல்லை, எப்படிங்க வந்து அடித்தடி போட்டிகள் நடந்துக்கிட்டே இருக்கும். அங்கெங்கே அவர் போயிடுறாரு. அங்கே இவரை அவங்க கூப்பிட்டுறாங்க. இவரை ஃபோன் நம்பர் வாங்கிட்டு இவர்கிட்டே சொல்லி இவரவே எல்லாம் செட்டோடு கொண்டு வந்துடுறாரு. எல்லாம் பண்ணி எல்லாம் அவர் வந்து லைவாக அந்த ப்ரோக்ராம் பண்ணிடுறாரு. அதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணிக்கிறாரு. அப்போ அவருக்கும் அவங்களுக்கும் ஒரு ஒரு நல்ல லைவ் கிடச்சிருது. மினிமம் ஒரு இடத்த தேடி அவங்க காசு கொடுத்துட்றாங்க. இவருக்கும் இந்த சேனலில் வேர்ல்டு லெவலில் அவர் அந்த சேனலில் இதை மட்டும் சம்மந்தப்பட்ட அந்த விளையாட்டை மட்டுமே போட்டுடுறாரு. அப்போ நம்ம குறிக்கோள் ஒரு சேனல் உருவாக்குறீங்கன்னா உங்களோட ஆப்ஜெக்ட் என்ன செய்ய போகிறீங்க, அது கிளியர் கட்டாக இருக்கணுன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நீங்களே நிறைய பேர் பார்த்துருமே, மதுரை அக்கௌண்ட்ஸ் அகாடமியில் போயிட்டு ஏன் வந்து இந்த சேனலை இதெல்லாம் போடுறேன்னு நினச்சிருப்பாங்க எல்லோரும். ஓகேங்களா? அதனால் அவங்களுக்கும் ஒரு வீடியோ அதில் நான் போட்டுட்டேன். அப்படி இனிமேல் வந்து என்னோடய பொழுதுபோக்கு ரிலேட்டான விஷயங்களை வந்து என்னுடைய சந்திரன் மனன்ற யூடியூப் சேனலில் தான் நீங்கள் பாருங்கள். ஏன்னா அதில் வந்து அக்கௌண்ட்ஸ் மட்டும்தான் அதில் போட போகிறேன்னா அதில் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் இது அப்லோட் பண்ணுறத. அதனால் நண்பர்களே, யூடியூப் சேனல் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக பிளான் பண்ணி என்ன செய்ய போகிறேன் பிளான் அதை மட்டும் செய்யுங்க. இந்த ரூல்ஸ் அண்ட் பாலிசிஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஏர்ன் பண்ணிடலாம். உங்கள் வீடியோஸ்க்கெலாம் நல்ல இன்கம் வந்துடும். இது ஒரு இன்கம்மாக உங்களுக்கு நீங்கள் வேலை பார்த்தாலும் இது ஒரு டைமில் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த இன்கம் உங்களுக்கு நல்லா வந்துடும். அதனால் இது வரைக்கும் என்னோடய சேனலை இந்த மேட்டரை கேட்டவங்க அத்தனை பேருக்கும் நன்றி, தேங்க்ஸ். என்னோடய சேனல் புதுசான சேனல், சப்ஸ்கிரைபர்லாம் வேணும், டைம் வாட்சவரும் வேணும். கண்டிப்பாக கொஞ்சம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல விஷயம், பொழுதுபோக்கு விஷயம் போடுவேன்னு நினைக்கிறேன் நான். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். தேங்க்ஸ் நண்பர்களே, தேங்க்ஸ்.